And with no further ado, நம் நாயகன் உலகநாயகன் பத்மபூஷன் கமல்ஹாசன் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். வணக்கம். அன்பும் பாசமும் உள்ள KR அவர்களே, எல்லாரையும் பேர் சொல்லி வரிசையாக சொல்லக்கூடிய பரிச்சயமும் நினைவும் எனக்கு இருந்தாலும் நேரம் கருதி என்னுடைய சகோதரர்கள் அனைவர் பேரையும் சொல்லாமல் என் குடும்பத்திற்கு வணக்கம் என்று சொல்லி தொடர்கிறேன். இங்கே பேசினவங்க பல பழைய நினைவுகளை சொன்னார்கள். இந்த H. முரளி என்பவருக்கு எனக்கு அந்த Hலிருந்து ஆரம்பித்து தெரியும், ABC தெரியும்பாங்க, எனக்கு Hலிருந்து தெரியும். இவருடைய தகப்பனார் சட்டம் என்கையில் என்ற படத்தில் முதல் தயாரிப்பாளராக இருந்து பிறகு TN பாலு அதை கையிலெடுத்து செய்து கொண்டார். அந்த காலத்திலிருந்து தெரியும். ஒரு படத்திற்காக கவலைப்படுவது என்பது அவர் தேங்காய் உடைக்கிறதுலேருந்து கவலைப்படுவார். அவர் என்ன நடக்கும், என்ன பதட்டப்படாதீங்க சார்னு கையை பிடிச்சிட்டு அவரை ஆசுவாசப்படுத்துவோம். நாங்கள் அவ்வளோ பயப்படுவார் அவர். அதாவது ஒரு ஷூட்டிங்க்கு டிஃபன் வர்றதுலேருந்து பேக்கப் பண்ணுறவரெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார் அவர். அந்த கவலையெல்லாம் திறமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் முரளி அவர்கள். ஒரு நல்ல தயாரிப்பாளர், பின்னணியிலிருந்து பெரிய பதட்டம் இல்லாமல் அதே நேரத்தில் மெதுவாக தான் நடந்து போவார். இந்த வேலையெல்லாம் மும்முரமாக நடக்கும். எப்போவுமே செல்ஃபோனில் சாஞ்சிக்கிட்டு தான் நிற்பார் அவர். அவர் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு கார்ட்டூன் அவரை பற்றி வரைய சொன்னால் அப்படி செல்ஃபோனில் மெதுவாக நடந்துகிட்டு இருப்பார். பல வேலைகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கோம். பல சிக்கல்கள்லேயும் பதட்டம் இல்லாத ஒரு முகத்தை பார்க்க முடியும். அது ஒரு பெரிய கலை. விஷயம் தெரிந்ததுனால் பதட்டம் இருக்காது அவங்களுக்கு. அவருடைய தயாரிப்பு இது. முதல்ல லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டுட்டு இந்த வாட்டி லட்டையே சமைத்து கொடுத்துருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னது போல் நான் இங்கே வருவதற்கு காரணம், என்னை பொறுத்தவரையில் முரளியே இளைஞர் தான். இளைஞர்களின் ஒரு முயற்சியை பாராட்டாதவர்கள் யாரும் பிற்பாடு பெயர் பெற்றவர்களாக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அதற்கு முன்னுதாரணமாகவே என்னுடைய வாத்தியார் திரு KB அவர்களை சொல்லலாம். இன்று வரை அவரும் ஒரு வாலிபராஜா தான். என்னுடைய உத்தம வில்லனில் கூட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கார் அவர். இந்த தேவி தேட்டரை பொறுத்தவர்கள் இவங்க அவைஷன்மிகை மட்டும் சொன்னாங்க. இப்போ KV ஆனந்தன் அவர்கள் பேசும்பொழுது எனக்கு தேவர மகனும் ஞாபகம் வந்து விட்டது. இங்கே ஹேராம், தேவர மகன் எல்லா விழாக்களும் இங்கே நடந்திருக்கிறது. இதில் KV ஆனந்த் அவர்கள் அபூர்வ சகோதரர்களை பற்றி, குருதி புன்னலை பற்றி எல்லாம் பேசினார்கள். இதெல்லாம் ஒரு குடும்பம் என்பதற்கு இது ஒரு சான்று. இதில் நாங்களாம் கமல்ஹாசன் ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கே போகாதவன் ஸ்கூல்னு சொல்லிக்கிறதில்ல. உங்களுக்கு என்ன பெருமை எனக்கு தெரியல. நான்லாம் என் கூட வேலை செய்யும் டெக்னீஷியனிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். அந்த வயது வித்தியாசமெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. என்னை விட சிறியவர்கள். இன்று எனக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், உதாரணத்திற்கு தசாவதாரத்தில் அந்த ஃப்ளெச்சர் வேஷம் செய்யும் பொழுது அப்போ தான் 2 வருஷம் அமெரிக்காவில் இருந்து விட்டு வந்திருந்தார் என் மகள் ஸ்ருதி. அவர் தான் எனக்கு வாத்தியார் அந்த அமெரிக்கன் ஆக்சண்ட்டுக்கு. ஸோ எனக்கு வயசெல்லாம் பார்க்க மாட்டேன், என் வேலை நடக்கணும். அது யார் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்குவேன் நான். இங்கே இந்த படத்தில் நடித்த ஹீரோ அவர்கள் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் படிக்காமல் நடிக்க டாக்டர் ஆனோம். அவர் டாக்டராக பட்டம் வாங்கிட்டு நடிக்க வந்திருக்கார். அவர் இந்த திரையுலகை பார்த்து வியப்பது எனக்கு புரிகிறது. எனக்கு இன்னும் அந்த வியப்பு அடங்கவில்லை சேத்துவர்களே. நான் இன்னமும் அதே வியப்போடு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரியை. எத்தனை பேர் உழைக்கிறார்கள், எத்தனை திறமையாளர்கள் காணாமல் போகிறார்கள்.
என்னை விட திறமையாளர்கள், என்னளவு திறமை உள்ளவர்கள், என்னை விட திறமை உள்ளவர்கள் என்று நான் பார்த்து வியந்து பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் காணாமலே போயிருக்கிறார்கள். எந்த சீட்டு குலுக்கி போட்டு நான் வந்தேன் என்று நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஒரு பல பேட்டிகளில் பார்த்துருப்பீங்க. ஒரு முறை நான் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தேன். ஏற்கனவே அரங்கேற்றம் நடிச்சிட்டேன். சொல்லத்தான் நினைக்கிறேங்கிற படம் நடித்து முடியும் தருவாயில் இருக்குது. திடீர்னு திரு கே பாலச்சந்தர்கள், ராம அரங்கண்ணல் அவர்களுடன் அந்த முரேஷ் கேட் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, அங்கே நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ வண்டியை நிறுத்தி கூப்பிட்டாங்க. வாத்தியார் இருந்தார். ஆஃபீஸ்க்கு வந்துருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. 2 பேரும் குளிங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ்க்கு வா அப்படின்ட்டாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? நம்ம ஒரு மாதிரி நடந்தோமா, என்ன சட்டையில் ஏதாவது அழுக்கா, காக்கா ஏதாவது எச்சமிட்டுருச்சா, அப்படி பார்த்துட்டு இருக்கேன். அதற்கு பிறகு ஆஃபீஸ்க்கு போனது தான் சொன்னாங்க. ஒரு பாத்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நண்பர் ஸ்ரீகாந்தை நடிக்க வைக்கிறதா இருந்தது. அவருக்கு கால் ஷீட் கிடைக்கல. வேணாம், நம்ம உடனே அதை ஷூட் பண்ண வேண்டாம், தள்ளி வேணாம் வச்சுக்கலாம், இல்லை யாராவது பண்ணிடலாம், நீங்கள் ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்காக அவனா தெருவில் போகிறவனெல்லாம் நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு இருக்காரு. அப்போ நான் தென்பட்டுருக்கிறேன். இருக்க வண்டியை நிறுத்தின்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர். அன்னைக்கு அந்த தெருவில் நான் நடக்காமல் இருந்திருந்து வேற யாருக்கும் போயிருக்கேன் அந்த வேஷம். அவ்வளோ இருக்கிறது வேஷம். இப்போ வேணா எனக்கு அது சின்ன வேஷம் தான், பரவாயில்ல, அடுத்த படம் வரேன்னு. அப்போ தெரியாது எனக்கு. அங்கே அந்த நடுத்தெருவில் கிடைத்த அந்த வாய்ப்பை நான் இன்றும் மறக்கவில்லை. அதனால் எனக்கு திரு கேவி ஆனந்த் அவர்கள் பழையதையெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தும் பொழுது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பழசு ஞாபகம் இல்லாமல் போனால் ஃப்யூச்சரும் மறந்து போயிடும். அவங்களுக்கு பழசு மறக்கும்போது ஃப்யூச்சரும் மறந்து போயிடும். இங்கே இருக்கும் பலர் எனக்கு நண்பர்கள். இது ஒரு குடும்பம். திடீர்னு என்னுடைய எல்லாரும் உலக நான் என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் கல்யாணராமன் சொன்னார், என்னுடைய தயாரிப்பாளரின் மகன். அடுத்த தலைமுறை ஒன்று நிமிர்ந்து நடைபோட்டு கொண்டிருக்கிறது. இந்த படத்தின் கதாநாயகிகள் இருவர். ஒருவருடன் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வாக்கு கொடுத்திருக்கிறேன். இன்னொருவர் அண்ணியாக அக்காவாக. நான் கஸ்தூரி எல்லாம் பொண்ணாக நடிச்சிருக்காங்க. எனக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேஷம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நிழல்கள் ரவி என் பையனாக நடிச்சிருக்காரு இன்னைக்கு. அதனால் நான் உங்களுக்கு என்ன உறவு வாய்க்கும்னு சொல்ல முடியாதுங்க. பாத்திரத்தை பொறுத்தது அது. நீங்களாம் முடிவு பண்ணிக்காதீங்க அண்ணி அக்கான்னு. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அண்ணியார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சந்திரஹாசனுடைய மகள் எனக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. என்னுடைய மகள் அவங்க. ஸோ இந்த சினிமா ஒரு வியத்தகு ஒரு ஊடகம். அதில் நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து எங்கள் அப்பா மாதிரி வக்கீலாக போயிருந்தேன்னா இன்னைக்கு பல குற்றவாளிகளை நிரபராதியாக ஆக்கியிருப்பேன். அதையெல்லாம் செய்யாமல் இந்த தொழில், நான் இந்த தொழிலை தேர்ந்தேன்னா தொழில் என்னை தேர்ந்ததா என்று இன்னும் நான் முடிவு செய்யவில்லை. எதுவாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதில் இருக்கும் இந்த குழுவில் இருக்கும் இளைஞர்கள், இயக்குனர் உட்பட சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு காலத்தில் ஒரு சந்தேகமோ தடுமாற்றமோ ஏற்பட்டால் கவலைப்படாதீர்கள். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி கிடையவே கிடையாது. தோற்று போனவர்கள் இருக்கலாம், அவர்களை ஏன் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? ஜெயித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எத்தனை நீங்கள் இந்த கவர்மெண்ட் இதுக்கு பெருசாக சப்போர்ட்லாம் பண்ணல. ஐடி இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுற மாதிரி நான் ஒரு கவர்மெண்ட்டை சொல்லலை, இந்த இந்தியாவில் இருக்கிற 15 கவர்மெண்ட்டையும் சொல்கிறேன். நான் யாரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தனியாக பெரிய உதவிகள் ஒன்றும் பண்ணது கிடையாது. இது சினிமாக்காரர்களே கடைந்த அரை நூற்றாண்டு காலமாக சினிமாக்காரர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் இடம். இங்கேயே நடக்கலைங்கும் போது மற்ற மாகாணத்தை பற்றி நம்ம எப்படி சொல்ல முடியும்? பெரிய உதவிகள் என்று எந்த அரசாங்கமுமே செய்யவில்லை. இருந்தாலும் தடைபடாமல் எந்த வட்டிக்கு, எந்த கணக்கில் வட்டிக்கு பணம் வாங்கினாலும் படம் நடந்து கொண்டிருக்கிறது, தொழில் நடந்து கொண்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள், தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், தோற்றும் போகிறார்கள். இது ஒரு பிரமாதமான இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து என்னை அறியாமல் விழுந்ததற்கு என்றென்றும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதன் அடையாளமாகத்தான் இங்கே நல்ல விஷயங்கள் நடக்கும்போது வந்து நிற்க வேண்டிய கடமை இருக்கிறது. உறவுக்காரர்களின் வீட்டு கல்யாணம் போல் எனக்கு தோன்றுகிறது. இங்கே வந்திருக்கிறேன். ராமநாராயணன் அவர்களும் அப்படிப்பட்ட ஒருவர் தான். அவர் இன்று நம்முடைய இல்லை.
இங்கே இயக்குனர் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது ஹரிஹரனை பற்றி சொன்னார்கள். அவரின் சார்பாகவும் நான் இங்கே வந்திருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக இதில் ஒரு சினிமா பள்ளியில் பிஸ்காம் படித்துவிட்டு சினிமா பள்ளியிலும் படித்துவிட்டு வந்தவர் சினிமா இயக்குனராக வருவது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த விழாவின் நாயகன் அவர் கடைசியாக வச்சிட்ருக்கேன். அவருடைய பணிவு, அவருடைய தமிழ் அவரை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவங்க அம்மாலாம் இங்கே வந்திருக்காங்களா? உங்களுடைய பெருமிதம் எனக்கு புரிகிறது. உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாள் இது. இந்த விழாவின் நாயகன் இவர்தான். நான் பல பேரை பற்றி பேசினால் கூட இப்போ நான் பேசுறது மட்டும்தான் அவங்களுக்கு கேட்கும், கண்ணு தெரியாது, கண்ணீர் மறைத்திருக்கும். இந்த படம் வெற்றி படமாகவும் உங்கள் மகன் சிறந்த ஒரு வெற்றியாளராகவும் வருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல். வணக்கம். பவர் ஸ்டார் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த மாலை இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ விழாவில் கலந்திருக்கிறேன். ஆனால் இந்த விழாவில் நான் கலந்திருப்பதில் ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஏனென்றால் உலக நாயன் அமர்ந்திருக்கும் அந்த மேடையில் நான் பேசுவது என்பது ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். மற்றும் என்னுடைய சகோதரர் தயாரிப்பாளர் சங்கத்தலைவர் KR அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னோம். எந்த விழாவுக்கு சென்றாலும் என்னை புகழ்ந்து பேசுகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏனென்றால் அவருடைய வாக்கு தெய்வ வாக்கு என்று தான் நான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவர் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கார். மற்றும் என்னுடைய சகோதரர் ரிதீஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் என்னை வரவழைத்து இந்த படத்தில் நடிக்க வைத்த என்னுடைய இனிய நண்பர் சகோதரர் H. முரளி அவர்களுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். லட்டு படத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு யூனிட்டாக இருந்து நடித்தோம். அந்த நட்பு, அதனுடைய நினைவெல்லாம் இந்த வாலிபராஜாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள். ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. நான் எடுக்கலை. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவருடைய ஃபோன் பண்ணி என்ன சார்னே, நீங்கள் இன்றைக்கி ஷூட்டிங் வந்துருங்கன்னாரு. ஒன்றுமே மறுப்பு தெரிவிக்கல. உடனே வந்து நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டேன். நான் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரெண்டாவது என்னுடைய தம்பி சேது நான் ரொம்ப மனதார பாராட்டினேன். என்னை எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் கூட நான் நடித்தது. ரெண்டாவது இந்த விழாவில் நான் பார்க்கும்பொழுது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் வருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக H. முரளி சாருக்கும், ரெண்டாவது இயக்குனர் கோகுலுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக என்னை கால் மேல் கால் போட்டு நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு என்னை வரவேற்றிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் வரும்னு சொல்லி, மற்றும் K. ராஜன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. கானாபாலா அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புகைப்பட கலைஞர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இந்த வாலிபராஜா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு எங்களுடைய தயாரிப்பாளர் H. முரளி சாரோட அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற கமல் சாருக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் நான் ஒரு பாடல் எழுதி பாடியிருக்கின்றேன். இப்போ நான் அந்த பாடலை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாடல் அவனுடைய ஒலிப்பு எப்படி எடுத்த விதம் நல்லா சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் பாடல் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த தயாரிப்பாளர் முரளி சாருக்கும் மற்றும் இயக்குனர் சாய் கோகுல் ராம்நாத் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய அண்ணன் மியூசிக் இசையமைப்பாளர் ரத்தன் சாருக்கும் மற்றும் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணா லட்டுத்தினை ஆசை திரைப்படத்தில் நான் 2 பாடல் எழுதினேன். அந்த திரைப்படத்தில்
இப்போ கேஆர் சார் சொன்ன மாதிரி இந்த தேவி திரையரங்கத்தில் தான் அதனுடைய ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தது. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு, கடந்த வருடத்தோட ஹிட்டு. இந்த திரைப்படமும் செம ஹிட்டாகன்ற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. ஆனால் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதவே இல்லை. இந்த பாடல் நான் நிறைய பாடல் திரைப்படத்தை எழுதினேன். எங்கே நான் என் பாட்டே ஒரு 7-8 பாட்டு வந்துடுச்சு. மற்றபடி சமீபத்தில் ஹிட்டான எல்லா படத்தோட வரிகளும் மியூசிக் டைரக்டரே பாதி கொடுத்துட்டார். எல்லாமே வரிகள் தான். அந்த வரியை எடுத்து சும்மா சின்ன சின்ன பட்டியெல்லாம் பார்த்து கரெக்ஷன்லாம் பண்ணி எழுதின பாட்டு தான். அந்த பாடல் ஹிட்டாக போகுது. அது குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இது போல் பாடல் தந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஹிட்டான பாடல்லாம் பொறுக்கி அதில் வந்து ஒரு என்ன எழுத சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையும், சம்பளமும் ரொம்ப அதுக்கு எனக்கு சந்தோஷமாக கிடச்சிடும். ஏன்னா எழுதுங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பாடல் எழுதுவதற்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் ஆகிடும். பெரிய பெரிய கம்பெனினா 25 நாட்கள் கிட்ட அவன் ஒரு பாடல் எழுதுவதற்கு. இது போல் பாட்டு எழுதுனேன்னா அவர் கொடுத்து அனுப்பிச்சார் வீட்டுக்கு எழுதுங்கன்ட்டு. நான் போயிட்டு 1 ஹவரில் ரிட்டர்ன் வந்து வடபழனியில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். ஒன்றுமே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு. ஆகையால் இந்த வாலிப ராஜா திரைப்படத்தின் டெக்னீஷியன் அனைவருக்கும், இதற்கு பணியாற்றிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியினும், அதே நேரத்தில் தயாரிப்பாளர் முரளி சாருக்கும், இயக்குனர் சாய் கோகுல் ராம்நாத் சாருக்கும் மற்றும் மியூசிக் டைரக்டர் ரத்தன் சாருக்கும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாலிபராஜா திரைப்படம் வெற்றி திரைப்படமாக என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக டைரக்டர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் ஸ்கூல், பாலச்சந்திர சார் ஸ்கூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிசி சார் அசிஸ்டன்ஸ் அவங்களாம் பார்த்தா நாங்கள்லாம் கமல் சார் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும். ஏன்னா முக்கால்வாசி பண்ண அபூர்வ சகோதரர்களாக இருக்கட்டும், தேவர் மகன், அப்புறம் குருதி புனல், இதெல்லாம் வந்து ஒரு எல்லாம் முக்கால்வாசி அந்த ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயம். இப்போ அவர் படங்களில் வந்து அவரோட பத்மபூஷன் கமல் சார் பண்ண பல சாதனைகள் இருக்குது. அதை தவிர தேவர் மகன் பண்ணுறப்போ நடந்த சின்ன விஷயங்கள் சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த தேர் சீக்வன்ஸ், ஒரு நிறைய பேர் வச்சு தேர் சீக்வன்ஸ், கடைசியில் தேர்லாம் வெடிக்கும். அந்த சீக்வன்ஸ்க்கு வந்து பரதன் சார், பிசி சார் எல்லாம் பேசி முன்னாள் ஷூட்டிங் முன்னால் ஒரு 3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போது இந்த க்ரௌட் மல்டிப்ளிகேஷன், இந்த சிஜி அதெல்லாம் இல்லைன்றதுனால ஒரு 3000 பேரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஷூட்டிங் அன்றைக்கி பார்க்குறப்போ ஒரு 1000 பேர் தான் இருந்தாங்க. ஸோ பிசி சார் வந்து ஒரு டெலிலென்ஸ் போட்டு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், 1000 அதிகம் இருந்தாலும் ஒரு டெலிலென்ஸ் போட்டு அப்படிலாம் பண்ணலான்னு கமல் சார் வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு என்ன இது மேனேஜர்ஸ்லாம் கூப்பிட்டு 3000 பேர் தானே சொன்னோம் அப்படின்னோடனே அவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தினால கிடைக்கல அவ்வளோ பேர். உடனே அது கூட 10-10:30 மணி ஆச்சு, வரல. உடனே பரதன் சார்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஆஸ் அ ப்ரொடியூசராக வேணால் நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த 1000 பேரோட லஞ்ச்லேருந்து எல்லாம் ரெடி. அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே ஒரு 10 மணிக்கு ஒரு ஷாட் கூட எடுக்காமல் பேக்கப் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 3000 பேரை கூப்பிட்டு அந்த ஷாட்டை எடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன். அதாவது அவர் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஒரு டைரக்டராக, இல்லை மற்ற இதுவாக பர்ஃபெக்ஷனிஸ்டோட ஒரு ப்ரொடியூசராக ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஒரு டைரக்டர் ஃபீல் பண்ணுறாருன்றதுக்காக அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதே சமயத்தில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் இறந்த உடனே அவர் டெட் பாடியாக படுத்திருப்பார். இப்போது கமல் சாருக்கு விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து வரா மாதிரி யூஸ்வலாக அந்த சீன் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஆனால் கமல் சார் என்ன சொன்னால் ராஜா சார்கிட்ட சொல்லி ஒரு அந்த பிட் மட்டும் ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணி அதை நாகராவில் ப்ளே பண்ணி அப்படி எடுத்தார். ஸோ அப்படி பண்ணுறப்போ அந்த ஹைஸ்பீடில் 48 ஃப்ரேம்ஸில் அது மாதிரி எடுத்தார். அதாவது நம்ம சீன் ஷூட் பண்ணும்போதே அதுக்கான ரீரெக்கார்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஒரு மூடுக்காக தான், அதை பார்த்து நடிக்கணுன்றது அவருக்கு அவசியம் இல்லை. பட் ஒரு மூடு, அது வந்து ஒரு நல்ல சீன், ஒரு படத்தில் வந்து ஒரு நல்ல சீன் அமையுதுன்னா ஒரு நல்ல நடிப்பு, ஒரு நல்ல வசனம், ஒரு நல்ல இசை, நல்ல ஒளிப்பதிவு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக வரும்போது ஒரு இடத்துல ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி மேஜிக் அந்த தருணத்தில் இப்போ நம்ம பேசும்போது கூட எனக்கு ஒரு புல்லரிக்குது. ஸோ அது அப்போ நடந்தது. ஸோ அந்த நாகராவில் அதை ப்ளே பண்ணி அந்த நியூஸ் கேட்டு வருவார். எதிர்க்க வேலைக்காரங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அந்த பில்லர்லாம் அடி தடி மாதிரி அப்படி வருவார். வந்து அந்த முடிஞ்சு அவரோட சிவாஜி சார் டெட் பாடி அந்த கீழே விழுந்து அழுவார். அந்த சீன் அங்கே இருந்து அதை பார்க்குறப்போ அவர் அழுதார், நடித்த மற்றவங்களாம் அழுதாங்க.
பட் என்ன ஒரு விஷயம்னா சுற்றி நின்று டெக்னீஷியன் பிசிசிலேருந்து எல்லார் கண்ணியும் கண்ணீர் அந்த டைமில் அது ஒரு மாதிரி ஒரு தருணம். இன்னும் கேட்டிங்கன்னா கண்ணில் தண்ணி வராத ஒரே ஆள் சிவாஜி சாராக தான் இருக்கும். ஏன்னா அவர் டெட் பாடியாக படுத்திருந்தார். ஒரு நல்ல நடிகர்ன்றதுனால அவர் கண்ணில் மட்டும் தண்ணி இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அது தவிர ஒரு கமல் சார் படம்னா எல்லோரும் ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஒரு மெட்ராஸ் நாங்கள் பேசணும் அப்படின்னா கமல் சார் படம்லாம் பாருங்கள் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு முத்த காட்சின்னா ஓகே அவர் பாருங்கள் ஒரு நாசுக்காக கொடுத்துருக்காரா அழுத்தமாக கொடுத்துருக்காரா கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். யூஸ்வலாக அந்த மாதிரி சீக்வன்ஸ் வரப்போ இப்போது பண்ணிட்டு இருக்க அநேகன் படம் தனுஷ் படத்தில் ஒரு 87 நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்தது. ஸோ அந்த சீக்வன்ஸ் எப்படி யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, அது ஒரு லேஸாக ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுற சீக்வன்ஸ்லாம் எப்படி காஸ்டியூம் போடுவாங்க, எப்படி பேண்ட் இருக்கும், அந்த ப்ளவுஸ் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பார்க்குறது படத்தை தான் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியான விஷயம். அப்படி தனுஷ்க்கு என்ன ஹேர் ஸ்டைல் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ கமல் சார் படம் எதாவது இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுங்கள். அவங்க எல்லாம் போய்ட்டு 87 வந்த காதல் பரிசு, வெற்றி விழா இது மாதிரி இருந்திருந்தாங்க. ஸோ போட்டு பார்த்தால அது ஒரு தப்பான ஒரு 90s வர ஒரு ஸ்டைல். அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவர் மற்ற ஒரு டிடிஎஸ் அதுமாதிரி ஆவிட ஃபஸ்ட்டு பண்ணார். மற்ற டிஜிட்டல் சினிமா டிடிஎஸ் எல்லாத்துலேயுமே அவர் தான் முன்னணியில் போய் எல்லாம் பண்ணார்ன்றது மட்டும் இல்லை, ஹேர் ஸ்டைலில் கூட அவர் தான் முதல்ல இருப்பார். 90s வர வேண்டிய விஷயத்தை 87 பண்ணிட்டார். அதனால் நான் என்ன சொன்னேன், பின்னாடி போய் ஒரு 82 வந்த படம் எதாக இருக்கும், டிக் 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 இருக்கும், வேறு எதாவது படம் இருக்கும், அப்போ வந்த படத்தை அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவர் அவர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இந்த படக்குழுவினர் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். அவர் கூட நிற்கிறதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். இந்த வாய்ப்பை கொடுத்த முரளி சார், கோகுல், இவங்களுக்கெல்லாம் நன்றி. இசை ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்க்கும்போது கோகுலை பற்றி சொல்லணுன்னா அயன் படம் பண்ணுறப்ப கூட ஏதாவது ரொம்ப சோகமான காட்சி இருந்ததுன்னா ஸ்பாட்டில் இருக்க மாட்டான். ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் மகாநதியில் அந்த சொன்ன காட்சி சீனை சொல்லணுன்னா கூட சிரிச்சுட்டு தான் சொல்லுவார் கதையாக. அந்த மாதிரி ஒரு ஆளவன். ஸோ அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி படம் ரொம்ப ஜாலியாக அட்டகாசமாக எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும்ன்றது நிச்சயமாக இருக்கும். முரளி சார், லோகு சினிமாட்டோகிராஃபர், மை ஓல்ட் ஃப்ரெண்ட், மியூசிக் டைரக்டர், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Am I correct, Gokul? Okay. It's a very special day for me. It's Vallabh Raja's audio launch, and very special because I missed Kanna Laddu's audio launch, and that was a very disappointing issue for me. I'm very happy to be working with the team all over again. There's always a great camaraderie when you repeat the team members, and I'm very happy that Gokul thought of casting me in this new role that you'll be seeing me in. And I really want to thank H. Murali sir for repeating me. And this film, even though people keep saying it's the same star cast as Kanna Laddu Tena Asya, I must say it's the same team, but with a very, very youthful core. And I think you'll see our hero Sethu in an absolute new avatar, and I think you'll really like him in this film. Apart from this, all I want to say is, especially to Murali sir, thank you so much for calling Kamal Hassan sir, because Kamal sir, when you were at the Cannes Film Festival and Anupama Chopra was interviewing you, I was 7 feet away from you and I didn't know how to walk up to you. So I want a special picture with you today. I hope you say yes to that. Thank you. And so please, I hope you enjoy our film. We've made it with a lot of love. Thank you. Okay, I'm going to try this. So, Vanakkam. எனக்கு முதல் தமிழ் ஃபில்ம், ஸோ இன்னும் தமிழ் வரல. But I promised in my next film I'll learn more than this and come for you all. Gokul, firstly, thank you very, very much. He literally dragged me out of Bollywood. I was not willing to come here at all because it's very important to know an industry to be a part of it, and this is very, very new to me. So it was Gokul, Ganesh, Vishakha, Sethu, Murli sir, who actually took very good care of me on the shoot. I don't think I would have survived without you guys. So thank you so much. And Loganathan sir and our manager, who I will want to mention because he's been really nice to me. Thank you sir, wherever you are. I hope you guys like the film. We've put in a lot of effort and hard work in it. It's a young film, so even people who are a little older, please try and enjoy it because your money also works for us. So please come to watch it.
कमल हसन सर, मुझे आपसे बस एक चीज़ कहनी थी जो मैं कभी हिंदी फिल्मों में बोल नहीं पाऊँगी. आई वेरी बैड एट दिस, सो एक्सक्यूज मी. ए जिंदगी गले लगा ले, ए जिंदगी गले लगा ले. It's been my dream to say this to me. Thank you so much for a film like this and a song like this. Thank you, sir. வாலிபராஜா அப்படின்னு ஒரு திரைப்படம்னு டைரக்டர் கோகுல் கதை சொல்ல வரும்போது கேட்டேன். வாலிபராஜான்றது ஃபேமிலி சப்ஜெக்ட் தானே, டைட்டில் கேட்டால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை இது நிச்சயம் மோட்டிவேட்டர் படம் கிடையாது, ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ் ஃபேமிலி என்டர்டெய்னர், க்யூட் ஃபிலிம். ஃபேமிலியோடு வந்து உட்காந்து நல்லா ரசித்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அழகான திரைப்படம். ஐ ஷுட் தேங்க் முரளி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா லட்டுக்கு அப்புறம் லட்டுவோடைய பார்ட் 2லையும் என்னை காஸ்ட் பண்ணியிருக்காரு. முரளி சார், நீங்கள் இதுக்கு மேலே நிறைய லட்டுஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லா திரைப்படத்துலேயும் அண்ணி அக்காவை என்னை காஸ்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு முரளி சார். ஏன்னா இந்த திரைப்படத்தில் தன்னை தவிர, சித்ரா சாரை தவிர எல்லாருமே 30 இயர்ஸ்க்கு கம்மி அப்படின்னாரு. ரொம்ப நன்றி முரளி சார், தேங்க்ஸ் லாட். அண்ட் அஃப்கோர்ஸ் உலகநாயகன், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அண்ணி அக்காவாக நடிச்சிட்டேன். அஜித், மாதவன், தனுஷ் எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் ரோபோவில் ரஜினி சார் கூட அக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. உலகநாயகன் மட்டும்தான் பாக்கி. முரளி சார், உங்கள் செலவில் நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிறேன் சார். உங்கள் படத்தில் அண்ணி அக்கா, அண்ணி என்ன ஒரு பன்னி ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, பண்ண தயாராக இருக்கேன். அண்ட் ஐ விஷ் தி என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட், விச் இன்க்ளூட்ஸ் மீ. இந்த படம் சார் சொன்ன மாதிரி திருட்டு விசிட்டில் பார்க்காம தியேட்டருக்கு வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும். சாங் சூப்பர் ஹிட் ஆகணும். I believe it will be a success. Thanks a lot. All the best. வாலிபராஜா திரைப்படத்தின் கதாநாயகன் சேது அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே. வாலிபராஜா அன்றும் இன்றும் என்றும் திரு கமல்ஹாசன் சார் அவர்கள், ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வேறு மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது. ஆனால் நான் முரளி சார் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டங்கள், என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க ஒரு படம் எடுக்க. நான் எத்தனையோ நைட் இந்த ஒரு வருஷத்தில் தூங்காமல் இருந்திருக்கேன். கோவத்தில் கிடையாது, வேறு எந்த இன்டென்ஷன்லையும் கிடையாது. நம்மளை நம்பி எங்கள் அப்பா அம்மா கூட இவ்வளோ பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ பணம் போடுறாரு. நான் உண்மையிலே அவருக்கு ஒரு பையன் மாதிரி தருணத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே இன்டென்ஷன் இந்த படம் பண்ணும்போது. டைரக்டர் கோகுல் ரொம்ப அதில் கோஆப்ரேட் பண்ணி நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கிறாரு. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எத்தனையோ லட்சம் பேர் இப்போ மலேசியா, சிங்கப்பூர் எங்கே போனாலும் ஸ்க்ரீனில் நாங்கள் தெரியணும். எல்லாரோட எய்ம் அதுதான். நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும்போது நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார், ப்ரொடியூசர் சார். நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அண்ட் சந்தானம் அவர்கள், he is very special to me no matter what. அவங்க வரல. அண்ட் ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். he is not my friend, he is my brother and he has the most respect for Kamal Hassan sir. I would like to convey this. And எனக்கு எப்போவுமே ஒரு இதுதான் சொல்லுவார், நீ நடிக்க ஷூட்டிங் வரனா இது டூர் கிடையாது, கேரவனில் உட்காந்துக்கிட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா அதுன்னு சொல்ல. நீ கமல் சார் படம்லாம் பாரு, எத்தனை மணி நேரம் சாப்பிடாம ஒரு சேலை கட்டிக்கிட்டோ ஒரு மேக்கப் போட்டுட்டோ ஜூஸை ஸ்ட்ராவில் குடிச்சேன்னா அந்த உதடு தொடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. நீ ஃபஸ்ட்டு கமல் சாரை பார்த்து கற்றுக்க, அப்புறம் சினிமாவா. எனக்கு அப்போல்லாம் உரைக்க சிரிப்பு தான் வரும். ஆனால் நம்ம இப்போ பார்க்கும்போது நான் உண்மையிலே என்ன சொல்கிறது, நான் கிஃப்ட் தான் நான் சொல்ல முடியும். இந்த மேடையில் இப்படி உட்காந்து நான் ஷேர் பண்ணுறேன், இது கனவு தான். அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் அப்ரிஷியேட்டிங் யங் டேலண்ட். அண்ட் யூனோ இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள்லாம் திங்கிங் இப்போ படம் எப்படி ரிலீஸ் பண்ணுறது. இப்போ முரளி சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, ஒரு டாக் வரணும், ஒரு ஹைப் வரணும். அப்படிங்கும்போது கமல் சார் சீஃப் கெஸ்ட்,
அப்படிங்கும்போது எல்லாருமே வி ஜஸ்ட் கன்சிடர்ட் ஃபிலிம் இஸ் அ ஹிட், அவ்வளோதான். ஸோ உண்மையிலே வி தேங்க்யூ அ லாட். அண்ட் கண்டிப்பாக நவ் திஸ் ஸ்டெப் வில் பி அ ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் வாலிபர் ராஜா அண்ட் ஐம் வெரி பாசிட்டிவ். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வி ஹவ் டன் அ பெஸ்ட். உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும். அண்ட் நான் டைரக்டர் சார் அப்புறம் சொன்னேன், இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் யங் பாய். நிச்சயமாக ஒரு நல்ல படங்கள் நல்ல டீமோட பண்ணுவார். அண்ட் ஐ விஷ் him ஆல் தி பெஸ்ட் அண்ட் his டீம். அப்புறம் என் டிஓபி சார் எந்த ஆங்கிளில் இவன் கொஞ்சம் நல்லா பண்ணுவான் அப்படின்ட்டு அந்த ஆங்கிள் வச்சு பார்ப்பார். ஸோ எனக்காகவே உழைச்ச மாதிரி என்னோட டீம் கிடைச்சாங்க. எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் ரதன், அண்ட் ஒரு சின்ன பையன் யங் பாய், ரொம்ப இமோஷ்னல் கை. ஸோ என்ன சொல்கிறது, அவர் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம கடைசியில் நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ரதன். அதுக்கப்புறம் முரளி சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக சொன்னாங்க, இல்லை இந்த பையன் பண்ணுவான், நீங்கள் பண்ணுங்க, தப்பு கிடையாதுன்னு. ரொம்ப பயந்தார், புது பையனாக இருக்கானே, என்ன பண்ணுவாங்களா லட்டு தினாசியா டீம் அப்படின்ட்டு. ஸோ நான் கண்டிப்பாக எனக்கு என்ன தெரியுமோ நான் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி ஐ வில் இம்ப்ரூவ். அண்ட் அப்புறம் நம்ம டீமில் இருக்க எல்லாரும், இந்த டிசைனர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர், லைட்மேன், நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் வேறு உலகத்தை பார்த்தேன். சினிமாங்கிற ஒரு சாதாரண ஒரு ஜாலியாக அப்படி நான் பார்க்கல. பின்னாடி ஒருத்தவங்களுக்கு என்ன கஷ்டம், எத்தனை குடும்பங்கள். நான் உண்மையிலே இவ்வளோ நான் என்ன சொல்கிறது, எனக்கு நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்குது. நான் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியில் பேர் எங்களுக்கும் டீமுக்கும் மட்டும்தான் வரும். ஆனால் அவ்வளோ ஒரு 200-300 பேர் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போவாங்க அன்றைக்கி சம்பளம் சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே வந்திருக்க எல்லா பெரியவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பவர் ஸ்டார் சார், நீங்கள் சொன்னீங்க சார் ஷூட்டிங்கில் உங்கள் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரி என்ன தம்பி ஃபஸ்ட்டு படத்துக்கும் செகண்ட் படம் வித்தியாசமாக இருக்குது. ஆமாங்க, ஏதாவது பண்ணணும்ல, இல்லாட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ சொன்னேன், நான் பவருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஹிந்தி படம் போக சொல்லி அப்படின்னாங்க. மேடம் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவுசெய்து சாரோட என்னையும் கூட்டி போவீங்களா சார்? ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், வெரி நைஸ் மேன். எப்போ நான் சொன்ன மாதிரி 12 o'clock தான் கூப்பிட்டோம், மார்னிங் ஷூட்டுக்கு வந்துட்டார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஆடியன்ஸ், நீங்கள் வந்து எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் டே. தேங்க்யூ ஃபார் blessing us. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. உலக நாயகன், உத்தம வில்லன், என் நண்பர் கமலஹாசன் அவர்கள், முக்கியமாக ஒரு துறையில் ஜெயிச்சு வளர்ந்த பிறகு ஒரு சிலர் வந்து பழசை வந்து மறந்துடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த பழசை வந்து மறக்காமல் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது வளர்ந்ததுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி, பணத்தை கொடுத்து உதவி செய்கிறதில்ல. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தொழில் நம்ம சார்ந்திருக்கிறோமோ அவர்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய உதவி தான் பெரிய உதவி. அப்போ தான் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து முன்னேறுவதற்கு வந்து அது ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கும். அந்த அடிப்படையில் சொல்லணும்னு சொன்னால் கமலஹாசன் அவர்கள் வந்து முதல் இடத்துல அவர் இருக்காருன்னு சொல்லலாம். காரணம், எச் முரளி சொன்னது போல், எச் முரளினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சாதனை அச்சீவ்மெண்ட்டுன்னு சொன்னால் அது ஒரு கமல் தவிர வேறு யார் நினச்சிருந்தாலும் நடந்திருக்காது. அபய் சண்முகில் அவ்வளோ ஒரு கதாபாத்திரத்துக்காக அவ்வளோ ஒரு அவருடைய சஜஷன் தான் எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லும்போது யார் டைரக்டராக இருந்தாலும் மெயின் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன். முக்கியமாக சொல்லப்போனால் உலக நாயகன் நம்ம சொல்கிறோமே தவிர அவருடைய திறமைகளில் வந்து நடிப்பு திறமைக்கு வந்து சொல்ல போனால் அவருடைய டேலண்ட்டில் வந்து 25% தான் சொல்லுவேன். ஏன்னா அற்புதமான டெக்னீஷியன், அதாவது 100% ஒரு அற்புதமான ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மெஞ்சுற அளவுக்கு அவருக்கு இருக்கிற நாலேஜை நீங்கள் பார்க்கும்போது அவருக்குள்ள நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அந்த 25% வந்து நடிப்பு திறமைக்கே உலகம் முழுவதும் பாராட்டுறாங்கன்னு சொன்னால்
இன்னும் அவருடைய விஸ்வரூபத்தை நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவருடைய திறமை இருக்குன்னு சொல்லும்போது உலகத்துக்கு வந்து உண்மையிலே வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கதாநாயகன் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தது வந்து நம்ம செய்த பாக்கியம். ஆனால் அது அவருக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக தெரியல. ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு அந்த வரவேற்பு இருக்குன்னு இருந்தால் கூட இன்னும் அவர் வந்து படிப்படியாக வந்து ஹாலிவுட் ஆஸ்கார் லெவலுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஆஸ்கார் விருது வாங்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு நடிகர் வந்து ஒரு சிலர் நினைக்கலாம் ஏன் இன்னும் வாங்காமல் இருக்காருன்னா தகுதி உள்ள ஒரு நடிகரும் வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஆளே இல்லாமல் இருக்கும். அதனால தான் இன்னும் அது தாமதமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கூடிய விரைவில் வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக நம்மளுக்கு உருவாக்குவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அவருடைய சிந்தனை மொத்தம் வந்து ஹாலிவுட் படங்களை வந்து போட்டியிடணுன்றது தான். ஸோ இங்கே தயாரிப்பாளர் சொல்லும்போது ஏற்கனவே அபய் சண்முகனுடைய ப்ரீமியர் ஷோ இங்கே தான் நடந்ததுன்னார். அதே போல் இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் படம் வந்து கண்ணா லட்டு தென் ஆசியானுடைய ஆடியோ ரிலீஸும் இங்கே தான் நடந்தது. ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்டிமெண்ட்டான ஒரு இடமா இருந்தது. ஏன்னா தேவி தியேட்டர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்கர்னாஸ் கோல்டுன்னு சொல்லி ஒரு ஆங்கில படம் வந்து எல்லாருமே மக்கள் வந்து இந்த தேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும் அந்த சவுண்ட் சிஸ்டம்னு சொல்லி அப்படி பாராட்டின ஒரு அற்புதமான திரையரங்கு. இன்னமும் அவங்க நல்ல விதமாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த திரையரங்கு உரிமையாளர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கேன். இந்த படத்தினுடைய பாடல்கள் பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் வர்ற பாடல்களை விட உண்மையிலே ஒரு புது இசையமைப்பாளர் எந்த அளவுக்கு அற்புதமாக வந்து இசையமைச்சது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக வந்து அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்ல தயாரிப்பாளர்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் அதில் எழுதியிருக்கிற லிரிக்ஸு அருமையான லிரிக்ஸு, அதே மாதிரி கோரியோகிராஃபி, அதே போல் கேவி ஆனந்த் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் ஒரு கலர் கரெக்ஷன் வந்து எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒவ்வொரு டெக்னீஷியனையும் ஒவ்வொரு கலைஞர்களையும் என் மனமாற நான் பாராட்டுறேன். முக்கியமாக அந்த டீம் கண்ணா லட்டு தின்னு ஆசை டீம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக அன்றைக்கி சக்ஸஸ் ஆச்சு. மெயின் அதுக்கு வந்து பவர் ஸ்டாருடைய அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது அவருடைய கைத்தட்டல் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கான ஒரு தனி ரசிகர்கள் இன்றைக்கும் இருக்காங்க, நாளைக்கும் இருப்பாங்க. நிச்சயம் அவர் வந்து கலை சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு முரளிக்கு இந்த படம் வந்து ஒரு லாபகரமான ஒரு பிஸ்னஸ் அமையன்ற இந்த நம்பிக்கையோடு வாய்ப்பளித்துக்கார் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய அருமை தம்பி முரளி பிரபல தயாரிப்பாளர் ஹரியுடைய மகன். சினிமா துறையை தவிர அவனுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. நல்ல படங்கள் எடுக்க வேண்டும், பொதுமக்களிடத்தில் நல்ல பெயர் வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்திருக்கிற ஒரு அன்பு தம்பி தயாரித்திருக்கிற படம்தான் வாலிப ராஜா. இதனுடைய ட்ரெய்லர், 3 பாட்டுக்கள், எல்லோரையும் மனம் கவர்ந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. பாட்டுக்கள் 3மே பிரமாதம். ஒரு சிறிய நகைச்சுவை காட்சி ட்ரெய்லர் அனைவரையும் சிரிக்க வைத்தது. இசையமைத்த தம்பி ரதன் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார் என்பதற்கு இந்த படம் அவருக்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்திருந்தது என்பதிலே அவரை நான் வாழ்த்துகிறேன். தமிழ் திரை உலகில் எவ்வளோ சிக்கனமாக பண்ண முடியுமோ அவளை பண்ணி ப்ரொடியூசரை காப்பாற்றணும். வேறு ஒன்றுமே இல்லை வேண்டிக்கிறதெல்லாம். ஃபாரினில் போய் ரூம் போட்டால் தான் பாட்டு வருன்றதெல்லாம் அந்த காலத்தில் இல்லாத ஒரு பழக்கம். தம்பி தமிழ்நாட்டிலேயே அல்லது ஆந்திராவிலேயே இந்தியாவுக்குள்ளேயே உட்கார்ந்து பாட்டு போட்டால் இன்னும் நல்ல ஒரு மண் வாசனை உள்ள ஒரு அற்புதமான படங்கள்லாம் பாட்டுகள் கிடைக்கும் என்பதை வேண்டி தம்பி சேது இந்த பாப்பா வரவேற்பில் சொன்னது போல எல்லா பெண்களையும் விரும்புகிற ஒரு அற்புதமான உடல் அமைப்பு. அவர் யாரோ அவங்க விரும்புகிறாங்க இவர் விரும்புகிறான்னு சொல்லி வரவேற்பில் சொன்னாங்க. ஏன் நாங்களே ஆண்களே விரும்புகிற அளவுக்கு ஒரு அற்புதமாக அழகாக தம்பி இருக்கார். ஒரு டாக்டர்னு சொன்னாங்க, அதுவும் எங்கள் ஏரியா வண்ணார்பேட்டை பக்கத்துலேயே ஸ்டான்லி மருத்துவமனையில் டாக்டராக இருக்கிறீங்க. நீங்கள் நிறைய படம் ஹீரோ பண்ணோம், ஆனால் ஏழைகள் நிறைந்த எங்கள் ஸ்டான்லிலே நீங்கள் டாக்டராக ஒர்க் பண்ணணும். டாக்டராகவும் இருங்க, ஆக்டராகவும் இருங்க, ரெண்டுத்திலேயே சக்ஸஸ் பண்ணுங்க என்பதை சொல்லி
இவ்வளோ பணம் போட்டு படம் எடுத்து ரத்தத்தை சிந்தி எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு எச் முரளி எனக்கு தெரியும். ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ பணம் போட்டு எவ்வளோ கடன் வாங்கி இந்த ரிலீஸுக்கு படுற அவஸ்தை என்னன்னு நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் அத்தனை பேரும் வேதனைப்படுறோம். ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் எவனோ ஒருத்தன் திருட்டு விசிடியை தயாரித்து அதை விற்று எங்கள் ரத்தத்தெல்லாம் உரியிறானே, இதை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா? நான் கேட்டேன், சில செயல்களால் நான் விட்டுட்டேன். என்னால் முடியும், தடுக்க முடியும். ஆனால் என்ன விட்டுங்க, தனிப்பட்ட நான் இருக்கேன், சில தயாரிப்பாளர் உதவிக்காங்க. ஆனால் தமிழக அரசு குண்டர் சட்டம் என்று ஒன்று 84ல் போட்டாங்க. திரை உலகம் ஊர்வலமாக போனாங்க. நானும் காவி உடை அணிந்து 28 நாள் சட்டை போடாம காவி துணி போட்டு குண்டர் சட்டம் வேணும்னு கேட்டேன். திரை உலகம் ஊர்வலம் வந்தாங்க. இப்போது தமிழக முதல்வர் அவர்கள் குண்டர் சட்டம் போட்டாங்க. திருட்டு விசிடி தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை வேண்டும் குண்டர் சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் அசெம்பிளியில் பாஸ் பண்ணாங்க. ஆனால் அது நடைமுறையில் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மார்க்கெட்ல இருந்து எல்லா இடத்திலும் காய்கறி விற்பதை போல கூறு போட்டு விற்கப்படுகிறது. தயாரிப்பாளர்கள் தசை நரம்பு ரத்தம் அத்தனையும் கேட்பதற்கு ஆள் இல்லை. நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், ஒரு தயாரிப்பாளரின் சாபம் எவனையும் வாழ வைக்காது. படுகிற வேதனை அப்படிப்பட்ட வேதனை. ரிலீஸ் போது பார்த்தீங்கன்னா பெண்கள் 10 பிள்ளை கூட பெற்றலாம். ஆனா ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை ரிலீஸ் செய்வதற்கு அவ்வளவு வேதனைப்படுகிறான். ரிலீஸ் பண்ண பிறகு இப்ப நீங்க கோலி சோடா ஒண்டி தான் நல்லா போச்சு. அதுக்கு பிறகு வந்த படங்கள்லாம் கலெக்ஷன் இல்லை. ஏன்னா பொருளாதார சீரழிவு ஒண்ணு, பிறகு திருட்டு விசிடி ஒண்ணு. யாருடைய உழைப்பை யார் தின்பது? ஆகவே இன்றைக்கு எல்லா பெரியவர்களும் இருக்கிற இந்த அவையிலே ஒரு வேண்டும், இன்னும் இந்த சினிமாவின் மீது என் ரத்தம் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி சம்பாதித்த பணத்தை இங்கே கொட்டினேன். 10 காசு இந்த சினிமாவிலே இதுவரைக்கும் நான் தயாரித்தது இல்லை. ஆனாலும் இந்த சினிமா நன்றாக இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்தில் நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. அரை மணி நேரத்தில் பாட்டு கேட்டீங்க, காமெடி கேட்டீங்க, எல்லோரும் மகிழ்ந்தோம். அதை போல தமிழகத்தை, உலக தமிழர்களை மகிழ்விக்கிற இந்த சினிமா வாழ வேண்டும். தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தப்பித்து வர வேண்டும். திருட்டு விசிறி ஒழிக்க இந்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டு, வாலிப ராஜா வாலிபர்களுக்கெல்லாம் ஒரு விருந்தளிக்கிற ஒரு அற்புதமான படைப்பு. அதன் தயாரிப்பாளர், இயக்குனர், டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லோரும் வளம் பெற்று நலம் பெற்று வெற்றி பெற வேண்டும். என் அருமை தம்பி எச் முரளி இந்த படத்திலாவது அதை தப்பித்து வந்து கடன்கள் எல்லாம் அடைத்து அடுத்த நல்ல படம், இன்னும் நல்ல படம் எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். ஆனால் ஒன்று, இவனை எச் முரளியை வாழ்த்தி கொண்டிருக்கிற ராமநாராயணன் அவர்கள் இன்றைக்கு இல்லை. நேற்று அவர் மனிதராக இருந்து வாழ்த்து கொண்டிருந்தார் எச் முரளி. இன்றைக்கு தெய்வமாகி இன்றைக்கு இந்த யூனிட்டை வாழ்த்து கொண்டிருப்பார். ஏனென்றால் நல்ல படங்கள் வருவதை விரும்புகிற ஒரு தெய்வீக மன்னன் தான் ராமநாராயணன். அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா நன்றி. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன். பெரியவங்க குழந்தைங்களாம் நடக்கும்போது பெரியவங்க தான் கைப்பிடிச்சி இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் என்னோடய மியூசிக் க்ரூ, என் பின்னாடி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே வாசிச்சிருக்காங்க. நல்ல தமிழ் பையன், தெலுங்கு கிடையாது, சென்னை பையன். அதனால தான் கானாபலா சார் எனக்கு லெஜெண்ட் கானாபலா சார். ஸோ நிறைய தமிழ் படம் பண்ணணுன்னு ஆசை இருக்குது, வளர்த்து விடுங்க. அண்ட் இங்கே லிரிசிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாமத்துக்குமார் சார், மதன் கார்கி சார், அண்டு கானாபாலா. அண்டு ஒரு இங்கிலீஷ் வேர்ஷன் இருக்குது, அது வந்து அர்ஜுன் பாடியிருக்காரு, சார்லஸ் பாஸ்கோ ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ லிரிசிஸ்ட்க்கும் நான் ரொம்ப நன்றி. சவுண்ட் இன்ஜினியர்ஸ், ஏஎம் ஸ்டுடியோ, ரஹ்மான் சார் ஸ்டுடியோ, எல்லாருக்கும் நன்றி. நான் இன்றைக்கி நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் ரஹ்மான் சார் ரொம்ப நன்றி. எனக்கு அவர் இன்னொரு தாய் மாதிரி. அப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா யாருமே இருக்க முடியாது. அண்ட் சோனி நிறுவனத்துக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண நம்ம ஹீரோ சேது சாருக்கும், சாய் கோகுல்நாதுக்கும்
யாராவது உங்கள் மேலே பிளண்ட்டாக நம்பிக்கை வச்சாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எல்லார் மேலேயும் நம்பிக்கை வச்ச எங்கள் ப்ரொடியூசர் சார் முரளி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதையுமே யோசிக்காமல் நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. அதனால் நாங்கள் எதுவும் நல்லது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம், நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். வாழ்த்துங்க. எனக்கு பேச வயசு இல்லை. உங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வருகை தந்து எங்களுக்கு பெருமை சேர்த்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு பத்மபூஷன் திரு கமல்ஹாசன் வருவது எங்களுக்கெல்லாம் மாபெரும் பெருமை. நான் பல படங்களை தயாரித்திருக்கிறேன். ஆனால் நான் 2 தருணம் மிக பெருமைப்பட்டுள்ளேன். அது முதல், உலகநாயகன் பத்மபூஷன் கமல்ஹாசன் சாரை வைத்து அவ்வை சண்முகி என்ற படத்தை தயாரித்த பெருமை. 2வது தருணம், இந்த விழா, அதாவது ஒரு இளைஞர்கள், ஒரு புதிய தலைமுறைகள் நடித்துள்ள ஒரு புது திரைப்படத்திற்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த இந்த தருணம். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேவி காம்ப்ளெக்ஸுக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு இது இருக்கு போல. இதே அவ்வை சண்முகியோட ப்ரீமியர் ஃபங்க்ஷன், அதாவது ரிலீஸுக்கு முதல் நாள் நடந்தது, இதே மேடையில் தான் நடந்தது. அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது. 18 வருடத்துக்கு பிறகு மறுபடி கமல்ஹாசன் சார் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு இதே மேடையில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சார் இப்போது உத்தம வில்லன் படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கார். நான் அவரை பல ஷூட்டிங்கில் பல தடவை போய் பார்த்துருக்கேன். வெவ்வேறு கெட்டப் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக மாறி மாறி ரொம்ப வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்ஸ்பைட் ஆஃப் திஸ், இன்றைக்கி ஷூட்டிங் இருந்தது சாருக்கு, எல்லாம் முடித்து நமக்கு இங்கே வந்திருக்கிறது. ரியலி வி ஆர் ஆல் தேங்க்ஃபுல் டு ஹிம். 2வது முக்கியமான விஷயம், இந்த டீம் வந்து ஆக்சுவலி கண்ணால் எடுத்துன ஆசையால் பண்ணியிருக்கிற ஒரு யூத் டீம், அதாவது நடித்தவர்கள். இந்த ப்ராஜெக்ட் இதை முன்னாடி கண்ணால் எடுத்துன ஆசையாக பண்ணும்போது நான் கோ ப்ரொடியூசராக ராம்நாராயண் சாரோடு இணைந்து பணியாற்றினேன். இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்தப்போ சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா இருக்குன்னு. இல்லை நீ பண்ணு அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் உங்கள் பேனரில் பண்ணுறீங்களான்னு. இல்லை நீ பண்ணு, நீ ரொம்ப நாள் ஆச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி, இது வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன், அதை நீ பண்ணு, நான் உனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறேன், கவலைப்படாதே அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலேயே சார் வந்து அப்புறம் இந்த இன்னைக்கு நம்மளோட இருந்திருந்தால் டெஃபினட்டாக இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருப்பார். நம்மளுடைய துர்பாகியம் அவர் இல்லை. ஆனால் இந்த சாங்ஸு அவரை நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே. சார்கிட்ட எடிட்டிங்கில் போட்டு காமிச்சேன், பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னார். அப்புறம் இன்னொன்று, இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஒரு கானா சாங், இந்த மற்ற 4 சாங்கும் ஏற்கனவே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த ஒரு சாங் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷன், என்ன பண்ணலாம், எப்படி கொஞ்சம் எதாவது வித்தியாசமாக பண்ணலாங்கும் போது இந்த மாதிரி மியூசிக் டைரக்டரும் கானா பாலா அண்ட் டைரக்டரும் வந்து இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லிரிக்ஸ், கானா லிரிக்ஸ்லேருந்தே எடுத்து இது மாதிரி ஒரு பண்ணலான்னு ஒரு இது சொன்னாங்க. நல்லா இருந்தது. சாங் பண்ணினாங்க. பண்ணதுக்கப்புறம் சம் எல்லாம் ஒரு மாதிரி, என்ன இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன ஆசோலேஷன் இருந்தது. அப்போ நான் வந்து ஒரு வெட்டிங், நானும் ராம்நாராயண் சாரும் போகும்போது காரில் போட்டு, சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சு சார் தான் சொன்னார், இல்லை இல்லை இந்த பாட்டை கண்டிப்பாக பண்ணு, இதை வேறு எதுவும் மாற்றாத, ஆசோலேஷனே வந்தால் இதுதான் இந்த படத்தில் டெஃபினட்டாக ஒரு பெரிய ஹிட் சாங்காக இருக்கும்னு சொன்னார். அவர் வந்து எனக்கு தெரியும் கமர்ஷியலாக அவர் மாதிரி ஒரு இது ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி யாருக்குமே கிடையாதுன்னு நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இல்லை, 30 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். அவர் பண்ணியிருக்கிறது எல்லாமே சக்ஸஸ்ஸு. எல்லாம் என்ன டச் பண்ணுறாரோ அது கரெக்டாக இன்னைக்கு லெவல், இன்றைக்கி யூத் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குங்கிறத கூட ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவர். அவர் சொன்னார், இல்லை நீ வேறு எதுவும் மாற்றாத, இதை பண்ணுன்னார். அப்புறம் தான் இந்த சாங்கை நாங்கள் ஷூட் பண்ணினோம். இந்த படத்தில் நடித்த
முக்கியமாக சந்தானம் சாரை சொல்லணும். ஏன்னா இதில் அவர் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே நிறைய படங்கள் கமிட் பண்ணி ரொம்ப பிஸியாக இருந்து சோலோ ஹீரோவாக அடுத்தது பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் இது ஒரு பண்ணலாம் திருப்பி அப்படின்னு சொன்னப்போ சார் சரி ஓகே நம்ம எதாவது பண்ணுவோம், நீ பண்ணுறங்கும் போது நான் பண்ணி தரேன்னு சொல்லி டெஃபினட்டாக இதுக்கு வந்து அவருடைய பிஸி அவர் படங்களுக்கு இடையிலே எனக்கு இந்த படத்துக்காக கால் ஷீட் கொடுத்து இதை அவர் பண்ணி கொடுத்தது அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவர் லிங்கா ஷூட்டிங் ஹைதராபாத்தில் ஸ்டக் ஆகிட்டனால அவரால் இன்றைக்கி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு சேது, விஷாகா, இவங்க 2 பேரும் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில். இதில் வேறு ஒரு டைமென்ஷனில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நுஷ்ரத், ஷி ஹஸ் டன் கப்புள் ஆஃப் ஹிந்தி ஃபிலிம்ஸ். அவங்கள தமிழில் ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். டைரக்டர் சாய் கோகுல் ராம்நாத் அவர் கேவிஎஸ் ஆனந்த் சார்கிட்ட கப்புள் ஆஃப் பிக்சர்ஸ் பண்ணியிருக்காரு. வந்து இந்த நம்ம வந்து இப்போ திங்க் பண்ணியிருந்தப்போ இன்றைக்கி வந்து தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக யூத் பீப்புள் தான் வராங்க, வேறு யாரும் தியேட்டர் பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ஸோ இது அடுத்தது ப்ராஜெக்ட் பண்ணால் நம்ம ஏதாவது யூத்துங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம் பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த படத்தில் பண்ணியிருக்கிற எல்லாரும் லெஸ் தென் 30 இயர்ஸ் இருக்கிறவங்க என்னை தவிர. மீதி எல்லாருமே வந்து லெஸ் தென் 30 இருக்கிறவங்களா தான் பண்ணியிருக்கோம். சித்ரா லட்சுமணன் கிடையாது, சாரி அவர் ஃபாதர் கேரக்டரு, அதனால் கிடையாது. அந்த மாதிரி ஒரு யூத் சப்ஜெக்டாக சொன்னார், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. பிளான் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரதன் மியூசிக்கல், அவர் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு படம். அந்தாள ராட்சசின்னு அந்த படத்தை வந்து ராஜமௌலி சார் தான் காப்பி வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் தெலுங்கில். அந்த படத்தில் பண்ணி ரொம்ப சாங்ஸ் பெரிய ஹிட் ஆச்சு அதில். சார் அவர் தமிழில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. ரொம்ப எல்லா சாங் ஒரு யூத்ஃபுல் சாங்காக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து டெஃபினட்டாக ஒரு யூத்துங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த விழாவிற்கு மறுபடியும் வந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த உலகநாயகன் அவர்களுக்கும் திரு கேவி ஆனந்த் சார் இங்கே வந்திருக்காரு, மற்ற அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேற்று எங்கள் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் திரு சித்ரா லட்சுமணன் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். உலகநாயகன் பத்ம பூஷன் கமல்ஹாசன் அவர்களை பற்றி, அவருடைய சாதனைகளை பற்றி ஏதாவது 2 விஷயமாவது புதுசாக இன்றைக்கி வந்து நான் பேசும்போது குறிப்பிட வேண்டும் என்று கூகுளில் அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். அதை பார்த்தா போயிட்டே இருக்குது. படித்து முடிக்கவே 2 நாளாகும் போல் தெரியுது. அதை படித்து முடிச்சுட்டு நான் பேச ஆரம்பித்தா அது 2.5 நாள் வரும். அப்புறம் அந்த படத்துடைய கதாநாயகன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து நடிக்க வைத்த நம்ம கோகுல் எல்லாரும் சேர்ந்து, ஏன் உனக்கு சான்ஸ் வேறு கொடுத்து இப்படி கூப்பிட்டா நீ பாட்டு இதையே பேசிட்டு ஃபங்க்ஷன் பூரா போயிட்டேன்னு கேட்பாங்களேன்ட்டு அதுலேருந்து ஒரு தகவலை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கதாநாயகன் நடிக்க ஆரம்பித்த படம் வந்து உணர்ச்சிகள். அந்த படம் வந்து ஆரம்பித்தது 1972ஆம் ஆண்டு. அதுலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 44 ஆண்டுகளாக கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு நடிகர் வந்து உலகத்திலேயே ஒரே நடிகர் கமல்ஹாசன் மட்டும்தான். இந்தியாவில் இல்லை, மலேசியா, சிங்கப்பூரில், லண்டனில் சொல்ல, உலகத்திலேயே வேறு ஆள் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், வாலிப ராஜா என்ற படத்துக்கு இவரை விட வேறு யார் பொருத்தமான ஆள் இந்த கேசட் ரிலீஸ் பண்ண யார் இருக்காங்க? அதனால் பொருத்தமான நபரை தான் வந்து திரு எச் முரளி அவர் என் நண்பர் கூப்பிட்டுருக்காரு. இதில் முக்கியமான விஷயம், திரு கமல்ஹாசன் அவர் இந்த விழாவிற்கு வந்ததற்கு காரணம் அவருடைய படத்தை தயாரித்த தயாரிப்பாளரின் படம் இது என்பது மட்டுமல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தா கமல்ஹாசன் அவர்கள் வருஷம் 365 நாளில் 450 நாள் போக வேண்டியிருக்கும் கேசட் ஃபங்க்ஷனுக்கு. இந்த படத்தில் வந்து அவர் கலந்து கொண்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தை உருவாக்குகின்ற இளைஞர்கள் கூட்டம். அதுதான் ரொம்ப முக்கியம். கேஆர் அவர்கள் சரியாக அந்த பாயிண்ட்டை சொன்னார். இன்றைக்கு திரைப்படத்துறையில் இருக்கிற இளைஞர்களை ஊக்குவிப்பதில் முதல் நாயகனாக இருப்பவர் கமல்ஹாசன் அவர்கள்.
இன்னைக்கு இந்த திரையுலகில் வந்து எந்தெந்த இளைஞர்கள் படம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்று இருக்கின்ற திரையுலகில் இருக்கின்ற இயக்குநர்கள் கூட தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது, அவருக்கு எல்லாரையும் தெரியும். அதில் ஏறக்குறைய ஒரு 75% நபர்களை அவர் நேரில் சந்தித்தும் இருக்கிறார். அதுதான் கமல்ஹாசன். அவரை வந்து இளமையாக வைத்திருக்கிறது என்ன என்றால் இது போன்ற சிந்தனைகள் தான். காலம் காலமாக ஒரு சேஞ்சு தெரியுதா பாருங்க, விட்டு ஏதாவது ஒரு சேஞ்சு கண்டுபிடிக்க முடியுதா? இன்னும் 100 வருடம் ஆனாலும் இப்படி கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞராக இருப்பதற்கு காரணம் அவர் தன்னை தினமும் புதுப்பித்துக் கொண்டிருப்பது தான். அடுத்து இந்த பாலிபராஜா திரைப்படத்துக்கு வருவோம். இந்த படத்தினுடைய கதாநாயகனை வந்து நிஜமாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். என்னன்னா, மிகவும் பெரிய வீட்டு பிள்ளை, ஒரு நல்ல படிப்படித்தவர், நல்ல அந்தஸ்தான ஒரு குடும்பத்தில் இருந்தவர், ஆனாலும் ரொம்ப எளிமையான குணங்களுக்கு சொந்தக்காரர். இந்த மாதிரி கதாநாயகன்லாம் வெற்றி பெற்றால் சினிமாவில் உள்ள தயாரிப்பாளருக்கு ரொம்ப நல்லது. அது ரொம்ப யோசிக்கணும் முதல்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒரு நடிகராக அந்த சேது அவர்கள் வந்திருக்கிறார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதாநாயகர்கள் இருவரும், இந்த பம்பாய் கதாநாயகனுக்குன்னு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்லைட்டாக ஒரு பந்தா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவோம். அதனுடைய சாயல் கூட இல்லாத பெண் வந்து விசாகாவும் நிஷரத் அவர்களும். இந்த படத்துக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்த நண்பர் வந்து சந்தானம் அவர்கள். என்னதான் ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு உந்து சக்தி வேணும். அந்த பணியை வந்து சந்தானம் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இசையமைப்பாளர் ரதன் அவர்களை பற்றி எல்லாருமே வந்து உங்களுடைய கைத்தட்டல் மூலம், கரகோஷம் மூலம் பாராட்டுகளை தெரிவித்தீர்கள். அவருடைய வெற்றிக்கு வந்து உங்கள் கைத்தட்டலே சான்று. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்தோம்னா சாய் கோகுல் ராம்நாத், ஒரு மிகச்சிறந்த ஒரு திறமையான இளைஞர். கதை சொல்கிறதுலேருந்து என்ன கதை சொன்னாரோ அதை வந்து மிக அழகாக எடுத்தார். ரெண்டு விஷயம் சினிமாவில் வந்து கதை சொல்கிறது மட்டும் போதாது, அந்த படத்தை வந்து திறமையாக உருவாக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த உருவாக்கம் வந்து அவர்கிட்ட இருக்குது. இந்த திரைப்படத்தை தயாரித்த நண்பர் முரளியை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அது வந்து நான் வழிதான் மொழியணும், அந்த அளவுக்கு வந்து எங்களோட வந்து நெருக்கமாகவும் ஏறக்குறைய சகோதர போல் உள்ளவர். அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து வந்த வரவேற்புரையிலே வந்து எனக்கு நன்றி தெரிவித்தார். இந்த படத்தில் ஒத்துழைத்து எல்லாருக்கும் நன்றினார்ல, அதில் ஒன்று நான். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல நண்பர். இந்த வாலிப திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த இனிய நாளில் வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.